ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் போர் கூட நின்றுடும் போல. பட் இங்கே வந்து விஜய் டிவியில் நடக்கிற ஒரு பிரச்சனை நிற்கவே நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறது இல்லைங்க. நம்ம பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை ஃபைட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மணிமேகலை மேலே தான் தப்பு, சில பேர் வந்து இல்லை பிரியங்கா மேலே தான் தப்பு, பிரியங்கா வந்து ஒரு வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வாயை பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் ஒரு வாயாடி தான், மணிமேகலையும் ஒரு வாயாடி தான். ஸோ நம்ம இங்கே வந்து இவங்க பண்ணது தப்பு, இவங்க பண்ணது தப்பில்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வரல. இந்த ஃபைட்டை எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோமே, அது முக்கியம் இல்லையா, அதை ஒண்டி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இப்படி சொல்லிட்டு நீயே இந்த வீடியோவை போட்டு இருக்கிறீடான்னு என்னை கேள்வி கேட்பீங்க. பட் வாட் டு டூ, பேசியே ஆகணுன்ற கட்டாயத்துக்கு போயிருக்கோம்ல. ஏன்னா இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் பாருங்க. அதான் ரஷ்யா உக்ரைன் வார் அளவுக்கு கம்பேர் பண்ணி பேசிட்டோம்னா அப்போ இது மிகப்பெரிய விஷயம் தானே. சரி, என்ன வீடியோடா ரிலீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ கிளிப் வந்திருக்கு. அதாவது நம்ம மணிமேகலை வந்து ஷோவை ஆங்கரிங் பண்ணிருக்காங்க. மணிமேகலை ஷோவை ஆங்கரிங் பண்ணிருக்கும் போது அந்த குக் வித் கோமாளியில் வந்து சுஜிதா இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சுஜிதா வந்து மணிமேகலையை இன்சல்ட் பண்ணுறாங்க. மணிமேகலை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா அது அவங்க வந்து ஒரு இன்டென்ஷனாக இன்சல்ட் பண்ணாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே சின்ன டவுட், நம்ம விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர் நீங்க சொல்லுங்க, ஒரு ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணும்போது எப்படியான வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? Ladies and gentlemen, Cook with Komali season 5 ஓட the godfather of cooking, let's hear it for Damu Amarnath. மணிமேகலை வந்து ஆங்கரிங் பண்ணுறது சரியில்லாத மாதிரியும் பிரியங்காவோட ஆங்கரிங் லெவல் வந்து ஒரு ஸ்டெப் அதோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால பிரியங்கா நீ வந்து இப்போ ஒரு குக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ற, கோமாளிகளை இன்ட்ரடியூஸ் பண்ற, அதே மாதிரி ஒரு ஜட்ஜஸை இன்ட்ரடியூஸ் பண்ற, நீ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி காட்டுவ, உன் ஸ்லாங்கில் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி காட்டு அப்படின்ட்டு வந்து சுஜிதா வந்து மணிமேகலையை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு பிரியங்கா வந்து பேச சொல்றாங்க. அப்போ பிரியங்கா என்ன, அவங்க வாயை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, அவங்க வந்து அப்படியே அச்சு தள்ளுறவங்க தானே. பிகாஸ் அவங்களாம் வந்து இந்த ஆங்கரிங் ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 வருஷம் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து புதுசாக ஒன்றும் ஆங்கரிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஸ்லாங்கில் அவங்க எப்படி நார்மலாக வந்து ஒரு கெஸ்ட் இன்ட்ரோ கொடுப்பாங்களோ அது மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரோவை பார்க்கும் போதே மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா, மணிமேகலையோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ஏன்னா அவங்க வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு அங்கே இருக்கிற செஃப்புங்க கூட மணிமேகலையை கலாய்க்கிறாங்க. பாரு, பிரியங்கா தான் இனிமேட்டு இருக்கிற ஒரே ஆங்கரு, நீ வந்து ஆங்கர் லிஸ்ட்லேயே வரமாட்ட, நீயும் அவரும் போயிட்டு அப்படி ஓரமா நில்லுங்கன்ற மாதிரி இன்சல்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது மணிமேகலை ஆக்சுவலாகவே இவங்க மற்றவங்கெல்லாம் இன்க்ளூடிங் பிரியங்கா வாண்டடாக இன்சல்ட் பண்ணாங்களோ இல்லையோ, பட் மணிமேகலை ஹர்ட் ஆக வந்து நிறைய வாய்ப்பு இருக்காங்க. ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்கிறாங்க, அந்த ரியாலிட்டி ஷோவில் ஒரு ஆங்கரை வந்து நீ பண்ணுற ஆங்கரிங் சரியில்லை, நான் பண்ணுற ஆங்கரிங் எப்படி இருக்கும் பாரு அப்படின்னும் போது அதை பல்லாயிரம் மக்கள் பார்க்குறாங்க. அந்த பல்லாயிரம் மக்கள் அப்போ என்ன நினைப்பாங்க, ஓ மணிமேகலை வேஸ்ட்டு போல, பிரியங்கா தான் சூப்பர். அப்போ நீங்கள் பிரியங்காவே ஆங்கரிங் போட்டு போயிருக்கலாமே, ஏன் மணிமேகலையை போட்டீங்க? பிரியங்காவை தூக்கின்னு வந்து அங்கே குக் வித் கோமாளியில் போடணுன்ற அவசியமே கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ் பிரியங்கா இஸ் அ குட் ஆங்கர் தான், அவங்களுக்கு இருக்கிற வாய் ஜாஸ்தி தான். பட் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிற ஷோவில் இன்னொருத்தரை கூட்டின்னு வந்து அவங்களோட ஃபீல்டில் வந்து நுழைச்சி அவங்கள இன்சல்ட் பண்ணுறது ஆப்வியஸ்லி தப்பு தான். அந்த தப்பை விஜய் டிவி வந்து எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம ஒரு விஷயமா பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த விஷயம் பேசு பொருள் ஆகணுன்றதுக்காகவே கூட விஜய் டிவிலாம் பண்ணுற கேரக்டர் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடுவாங்க, ஒரு ஷோவை ப்ரமோட் பண்ணணும், இல்லைனா ஒரு விஷயங்களை வந்து பப்ளிக் டாக்ஸ் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னும் போது இப்போது பாதி பேர் இந்த குக் வித் கோமாளியே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏங்க என்னையே எடுத்துக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன், முந்தா நேற்று வரைக்கும் குக் வித் கோமாளினா என்னன்னே எனக்கு தெரியாது. குக் வித் கோமாளியே நான் பார்த்தது கிடையாது. பட் இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா நானே ஒரு 2-3 சர்ச் பண்ணுறேன்ல, யூடியூபாக இருக்கட்டும் இல்லை ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும், எங்கன்னா போயிட்டு குக் வித் கோமாளி சீசன் 1 2 3 4 5 இல்லைன்னா பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை இஷ்யூ போடுறேன். அப்போ என்ன ஆகிடுது, என் யூடியூப்லேருந்து என் ஃபேஸ்புக்லேருந்து என் இன்ஸ்டாகிராம்லேருந்து என்ன ஆகிடுதுன்னா, நாளைக்கு நாளன்னைக்கு இன்னைக்குன்னு ஃபுல்லாக இந்த குக் வித் கோமாளி தான் வந்துட்டு இருக்குது. அது ஆட்ஸாக வருதோ இல்லை ஷார்ட்ஸாக வருதோ இல்லை ரீல்ஸாக வருதோ இல்லை ஒரு வீடியோ வருதோ, ஃபுல்லாக குக் வித் கோமாளி தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதை பார்க்காத மக்கள் இடத்திலும் இதை எடுத்துன்னு போய் சேர்க்கணும் அப்படின்னு விஜய் டிவி வேணுன்ட்டே வந்து பிரியங்கா கிட்ட சொல்லிட்டு பேச சொன்னாங்களோ இல்லை வேணுன்ட்டே இதை வந்து அவங்க செட்டிங் போட்டு பண்ணாங்களோ பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோஷனும் ஆயிடுச்சு. பட் இதில் வந்து மணிமேகலை வந்து ஒரு
அது பகடக்காயா யூஸ் பண்ணிட்டாங்க, பகடக்காயா இல்லை ஒரு தூக்கி போடுற பொருள் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. மணிமேகலை ஹர்ட் ஆகி இருக்க 1000% வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது மணிமேகலோட ஃபேஸ் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாத லெவலுக்கு போகுது. அவங்க வந்து டிரெக்டாக டீஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய ஆடியோஸ்லாம் வந்திருக்கு, இது மாதிரி பிரியங்கா வந்து மணிமேகலையை வந்து கத்துனா ஆடியோ மாதிரி வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. பட் பிரியங்காவை இந்த வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கெட்டவங்களாக தோணுது. என்ன பிரியங்கா நீ வந்து மணிமேகலை இன்சல்ட் பண்ணிட்டு. பட் இன்னொரு வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணுறாங்க. அதில் என்னன்னா, பிரியங்கா இல்லாத நேரத்தில் நீ எந்த ஷோ எடுத்துக்கலாம், நான் எந்த ஷோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மணிமேகலை பேசுற மாதிரி ஒரு வீடியோ. இல்ல மணிமேகலை, நான் மாட்டுக்கு பால் கறக்கும் போது நீங்க வந்து எந்தெந்த ஷோ பிரிச்சு எடுத்துக்கலாம்ன்ற வரைக்கும் நீங்க வந்து இங்க பேசிட்டு இருந்தீங்க. நான் அந்த மாடு பிரியங்காவை போட்டுச்சுன்னா நீ சூப்பர் சிங்கர் எடுத்துக்கோ, நான் சாப்பிட்டு எது பிரியங்கா திடீர்னு இல்லை எங்கேயோ போயிட்டாங்க வராங்கிறாங்கன்னு இல்லை எதனா ஆயிடுச்சுன்னா கூட இந்த ஷோ நீ எடுத்துக்கலாம், இந்த ஷோ நான் எடுத்துக்கலான்னு மணிமேகலை பிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் பிரியங்கா காதிலே விழுது. பிரியங்கா அதை நேரடியாகவே கேட்டுடுறாங்க. நான் இல்லாத நேரத்தில் நான் இங்கே இது பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள்லாம் பேசுனீங்கல்ல, இந்த ஷோ அவன் எடுத்துக்கிட்டோம், இந்த ஷோ இவன் எடுத்துக்கிட்டோன்னு. ஸோ இது என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு ஜெல்லசியை கிரியேட் பண்ணி விட்டுருக்கு, ஒரு ஈகோவை டச் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த ஷோவெல்லாம் எடிட் பண்ணி தான் போடுவாங்க. மணிமேகலையே வந்து சும்மா ஒரு காமெடிக்கு பேசியிருக்கலாம் கோ ஆங்கர் கிட்ட. இது இயற்கை தானேங்க, எல்லாத்துலேயும் ஒரு ஈகோ இருக்கும், ஒரு ஜெல்லசி இருக்கும். இந்த ஷோ எனக்கு பண்ணணுன்ற ஆசை இருக்கும், அந்த ஷோ பண்ணணுன்ற ஆசை இருக்கும். நார்மலாக ஆங்கரிங் மத்தியில் இப்போ எப்படி அரசியலில் வந்து ஒரு சாதா தொண்டனாக இருக்கிறவன் கவுன்சிலராக ஆசைப்படுவான், கவுன்சிலராக இருக்கிறவன் எம்எல்ஏ ஆக ஆசைப்படுவான், எம்எல்ஏவாக இருக்கிறவன் மினிஸ்டராக ஆசைப்படுவான். ஸோ அவங்களுக்கு எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒரு ப்ரொமோஷன் லெவல் கேட்குதோ, அதே மாதிரி ஆப்வியஸ்லி ஆங்கரிங்கில் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷோ வந்து மக்கள்கிட்ட நிறைய ரீச் இருக்குது, இந்த ஷோவை நம்ம ஆங்கரிங் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம ஒரு கெத்தான ஆளாகும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு இருக்கிறது தப்பு கிடையாது. மணிமேகலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேசின வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கோ ஆங்கர் கிட்ட பேசின வீடியோவை. பிரியங்கா அதை கேட்டுறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் நான் இல்லாத நேரத்தில் இந்த ஷோவை நடத்துக்கிறேன், அந்த ஷோவை நடத்துக்கிறேன்னு பேசுனீங்களே, அது நியாயமானு அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம். இந்த ஃபைட்ஸ்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ஷோவில் ஆரம்பித்து பர்டிகுலர் ஷோவால் உருவான ஃபைட்ஸ் கிடையாது. இது ரொம்ப நாளாகவே இவங்களுக்குள்ளே இந்த ஈகோ கிளாஷஸ் இருந்துட்டு இருக்கு. இன்னொன்று நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும், பிரியங்கான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விஜய் டிவியோட ஒரு பெட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துலேருந்தே விஜய் டிவியில் இருக்கிறவங்க அவங்க வேறு சேனல்ஸ்லேருந்து வந்திருந்தாலும் விஜய் டிவியில் ஸ்டிக் ஆகிட்டாங்க. இப்போ டிடி எப்படி விஜய் டிவி பெட்டோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியங்கா விஜய் டிவி பெட்டு. பட் மணிமேகலை இப்போ விஜய் டிவி பெட்டில் வருவாங்களான்னா வரமாட்டாங்க. மணிமேகலையை வந்து அந்த விஜய் டிவியை வந்து ஒரு தேர்ட் பர்சனாக தான் பார்க்கும், ஒரு கெஸ்ட் கம் ஆங்கர் தான் மணிமேகலையாக பார்க்கும், பெட்டாக பார்க்காது. அந்த மாதிரி பார்த்து தான் இப்போது என்ன ஆகியிருக்கு, மணிமேகலை வந்து இல்லை நான் இந்த ஷோவை விட்டு விலகிக்கிறேன், வை ஐ லெஃப்ட் குக் வித் கோமாளின்ட்டு அழகாக வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அவங்க அந்த வீடியோவில் பிரியங்கா பேரை கூட சொல்லலாம், அவங்க வை ஐ லெஃப்ட் வீடியோவில் பிரியங்கா பேரை கூட சொல்லாமல் ஒரு ஆங்கர்னு அப்படின்னு பேசிட்டாங்க. பட் இதோட மைய கருத்துன்றது, மைய ஃபைட்டுன்றது பிரியங்கா வந்தாங்க பாருங்க, ஐ மீன் மணிமேகலை வந்தாங்க பாருங்க, குக் வித் கோமாளியாக வந்திருப்பாங்க பாருங்க, அப்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மணிமேகலையோட ப்ரொமோஷன் மேபி பிரியங்காக்கும் பிடிக்காம போயிருக்கலாம். இப்போ குக் வித் கோமாளியில் நீ குக்கோ கோமாளியாவோ வந்துட்டு ஒரு ஷோவையே ஆங்கரிங் பண்ண போறேன்னா அப்போ நாளைக்கு ஏன் பதவி காலி ஆயிடுமோ, அப்போ நாளைக்கு நான் ஆங்கரிங் பண்ற எல்லா ஷோவையும் உன்கிட்ட தூக்கி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் பிரியங்கா மனசுல தோண ஆரம்பிச்சிடுச்சு. பிரியங்கா அதனாலவே அந்த ஷோக்குள்ள வந்திருக்காங்க. அதனாலே வந்து பார்த்தோன்னா ஓவரா வந்து அட்வான்டேஜஸ் எடுத்து ஒரு ஆங்கரிங் பண்றவங்களை தடுத்து, அங்க ஆக்சுவலா அந்த ஆங்கரிங் கேமராவே பார்த்தீங்கன்னா மணிமேகலையை காட்டுமானா மணிமேகலையை காட்டாது, பிரியங்காவை தான் காட்டும். பிரியங்கா இர்ஃபானையும் காட்டும். இர்ஃபானுக்கு இதுல ஒன்னே ஒன்று நாங்கள் சொல்லிக்கிறோம், ரொம்ப ஓவரா போயிடுறீங்க, மக்கள்கிட்ட வந்து அந்த இருக்கிற நல்ல இமேஜ் டேமேஜ் ஆகி கெட்ட இமேஜ் வந்துருமோன்னு எனக்கு தோணுது. அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ பிரியங்கா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு செட் ஆஃப் க்ரௌட் இருக்குல்ல, அவங்க செட் ஆஃப் மெம்பர்ஸை அப்படி குத்தி விட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சுஜாதாவை கூட வச்சுக்கிட்டு இந்த ஆங்கரை கலாயிங்க, இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. இது இவங்க வாண்டடாக பண்ணலனா கூட கண்டிப்பாக பிளான் போட்டு கூட அவங்க இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் பிரியங்கா சப்போர்ட்டராக சுஜிதா அவங்கள காட்டிக்கிறாங்க. ஸோ மணிமேகலை அப்படி இன்சல்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் பிரியங்கா பண்ணதை கூட நான் ஏற்றுப்பேன். செஃப் தாமு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டைமில் இங்கே இருக்கிறது ஒரே ஆங்கர் தான் அப்படின்ட்டு மணிமேகலை ஓடி வருவாங்க. மாமா நீ இல்லைம்மா, நீ வராதம்மா, பிரியங்கா தாம்மா ஒரே ஆங்கரு அப்படின்னு சொல்லி. எப்படி செஃப் தாமு சார் நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு வயசில் பெரிய மனுஷன், ஒரு பொண்ணு ஷோவை ஆங்கரிங் பண்ணிருக்கு, அந்த பொண்ணு கிடையாது பிரியங்கா தான் உண்மையான ஆங்கர்னு நீங்கள் ஃபன்னுக்கு சொன்னாலும் சரி,
இதுக்கு சொன்னாலும் சரி. பட் அது ஃபன்னாக எப்படி எடுத்துப்பாங்க? இதே நீங்கள் ஒரு செஃப் ஃபீல்டில் இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து இந்த இதில் ஒரே செஃப் தான் இருக்காங்க அப்படின்ட்டு உங்களை விட்டுட்டு வேறு யாருன்னா சொன்னால் நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? அதே மாதிரி தான் ஆல்ரெடி அங்கே இருந்த செஃப்பையே காணாமல் போய் வச்சிட்டிங்க. செஃப் பட்டு எங்கே இருக்கார் இப்போது? அவர் சன் டிவியில் போய் ஒரு குக் வித் கோமாளின்ற ஒரு ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது ஷோவோட பேர் வேறு, பட் ரிலேட்டட் ஷோ தான். அப்படி தான் பட்டை துரத்தி அனுப்பணும். இப்போ மணிமேகலையும் நம்ம துரத்தி அனுப்ப போகிறோம். போயாச்சு ஆல்ரெடி. இப்போ மணிமேகலை ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறாங்க? ஸ்ட்ரைட்டாக சன் டிவிக்கு போயிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த குக் வித் கோமாளி ஷோ இருக்குது. மாமா மணிமேகலை, நான் உங்களை அந்த விஜய் டிவி உன்னை துரத்துனா என்ன, சன் டிவி உன்னை வரவேற்கிறது அப்படின்ட்டு பட்டு சார் தூக்கி உள்ளே போட்டுக்க போகிறாரு. ஸோ இந்த ஈகோ கிளாஷஸ்லாம் எப்படி வருது பாருங்க. இந்த ஒரு 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 சின்ன விஷயத்துக்கும் பொறாமை, பொச்சரிப்பு இது ஸ்டார்ட் ஆகி அவங்க 2 பேரும் ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்திருக்கலாம். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே பிரேக் ஆகி முடிஞ்சு போகிற அளவுலலாம் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் முன்னேறணும். அவங்க என்ன தான் வந்து எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு மணிமேகலை சொல்லியிருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். பணம்னு ஒன்று இருந்தாலும் மரியாதை, சுயமரியாதை இல்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் லெவலில் அவங்களுக்கு போனனால தான் அதுலேருந்து நான் வெளியில் குவிட் ஆகுறேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேட்டு இவங்க யாரை வச்சு ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா நான் பார்க்கல. ஒருவேளை பிரியங்காவே ஆங்கரிங் ஆகிடுவாங்கன்னு எனக்கு தெரியல.